எதுக்கு இவன் நம்ம மூஞ்சி இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்? டேய், எதுக்கு இப்போ என் மூஞ்சே பார்த்துட்டு இருக்க? நீ யார் என்ன இருக்கீங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி நான் வந்தேன்? அதுவா, நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம் இல்ல மச்சான்? ஆமா, நான் தான் தூக்கிட்டு வர சொன்னேன். என்னது? இல்ல எனக்கு புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த முகரக்கட்டை எங்க மூஞ்ச பார்த்த மாதிரி இருக்கே. ஏய், நீ தானே பிராக்டிஸ்க்கு வந்தவன்? கிளான்ஸ் பிராக்டிஸ்க்கு. ஆமா, நான் தான் வந்தேன். அந்த முகரக்கட்டையா நீங்க? ஆமா, பார்த்து பேசு. இங்க பாரு, அவன் பேச்சுக்கு சும்மாதான் வந்தான். என்ன ஒன்னு தூக்குறதுக்காக ஒரு சின்ன ஐடியா போட்டோம். இன்னும் ஓரம் பேசிட்டு போற. அப்படிக்கே மச்சான். சரி, உனக்கு எங்களை பத்தி தெரியாது. நாங்க எப்படிப்பட்ட ஃப்ராடு, எப்படிப்பட்ட பொறுக்கி இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க எவ்வளவு பெரிய பொறுக்கின்னா எங்களுக்கு தான் தெரியும். சரியா? அதானே, பேசாத. விடும் மச்சான். அது ஏதோ ஒரு பச்சை மண்ணு, சின்ன பிள்ளை, அப்படிதான் பேசும். சரி, நமக்கு அடுத்த பிளான் என்ன? அடுத்த டீலு? அடுத்த பிளான் என்ன டீல் நான் அப்புறம் சொல்றேன். டைம் நீ அவசரப்படாத. செத்தம் வாய் மட்டும் கம்னர். டே, என்னடா அவன் முன்னாடி அசிங்கப்படுத்துற? ஹே, நீ ஒழுங்க மாதிரியே என்ன என் இடத்துக்கு போய் கூட்டிட்டு போய் விட்டுருங்க நினைச்சுக்கோங்க. இல்லன்னா நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா நீங்க வழியில தாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க வேண்டியதான். ஓ மச்சான், அடிப்பாராண்டா? புடிங்க சார், அடிப்பாரோ? அடியில பாக்கலாம். டேய், உன்னால எப்படா அடிக்க முடியும்? கையில கெட்டி போட்டுருக்க, இது கூட தெரியாம அடிக்கலாம். ஒரு பிஸ்தா வேற கட்டுறியா? அது பரவாயில்ல. இல்ல மச்சான், நம்ம தான் அவர் மயக்கத்துல இருக்கும். அதான் நம்ம தான் அவர் மயக்கத்துல இருக்கும்போது கட்டி போட்டிருக்கோம். அப்ப எப்படி அவருக்கு தெரியும் நம்ம கட்டி போட்டிருக்கோன்னு? அதான் ரொம்ப சொல்றாரு. தயங்கும் ஜம்மனும் இந்த மாதிரி கேட்க முன்னாடி அவ்வளோ இரிட்டேட்டா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க, அவ்வளோ கோவமாகவும். ஸோ ஜிகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஐயோ வேணாம், ஒழுங்கு முறையாக தான் என்னை ரிலீஸ் பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்கோ. ஆமா, நான் தான் உனக்கு எதுவுமே கொடுக்கலையே, அப்புறம் எதுக்கு வேணான்னு சொல்ற? மச்சான், நீ ஏன் ப்ரொஃபஸருக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்த? இல்லையே. அப்புறம் எதுக்கு வேணான்னு சொல்றாரு? அந்த மைதத்தை நீயே கேட்டுக்கோ, பாத்துக்கோனா. எனக்கு ஒரு சின்ன கால், நான் போய் கால் பேசிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஸோ தயமன் வந்து தயனை சொல்லிட்டு கால் பேச போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ தயங்கான் ஜிகேவை பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜிகே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் சார், பார்த்து முறைங்க. இப்படியெல்லாம் நீங்க முறைச்சிங்கன்னா கண்ணு ரெண்டும் வெளியே வந்து விழுந்துரு போகுது. கண்ணு ரெண்டு வெளியே வருதா இல்ல வேற என்ன வெளியே வருதுன்னு பாப்போமா? என்ன ராசா, ரொம்ப பயமா? பயமா? எனக்கா? அப்புறம் ப்ரொஃபஸர் சார், கிளாஸில் நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்தது, அப்புறம் நேற்று கிளப்பில் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது, அதெல்லாம் பார்த்து என்னை வேற மாதிரி நினச்சிருப்பீங்களே. ஐ மீன், உங்கள் அழகில் அப்படியும் மயங்கிட்டே நினச்சிருப்பீங்களே. அதெல்லாம் நான் போட்ட ஸ்கிரிப்டு தான், பிளானில் இதெல்லாம் இருக்கணும்ல. அப்போ தானே நீ என்னை இன்னசென்ட் நினைப்ப. பார்த்தியா, உன் இடத்துக்கே வந்து உன்னை எப்படி தட்டி தூக்குனேன்னு. நான் உன் அழகுல மயங்கினா இந்த மோரகடையை பற்றி மயங்கிதுக்கு இல்லை, என்னதான் இருக்கு? அது சரி. நீ ரொம்ப கிரிஞ்சா பேசிட்டு இருக்க, சரியில்லை. போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்ப்போம். படிக்கிறதா? அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லையே. யாரையாவது அடிக்கணும் இல்லை ஏதாவது தூக்கணும்னா சொல்லு, மொதல் போய் தூக்கிட்டு வந்துடுறேன். ஆனால் இந்த படிக்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாது. ஓகே, எனக்கு வேற ரொம்ப தூக்கம் வருது. இங்கேருந்து எஸ்கேப் ஆறான்னு ஏதோ ட்ரை பண்ணி என்ன டயர்ட் பண்ணாத. அப்புறம் அந்த கோழி கொஞ்சம் வந்தானா என்னதான் தூக்கி போட்டு மிதிப்பான். அவ்வளோ பயம்?
நான் ஒன்னும் தப்பிச்சுலாம் போக மாட்டேன். நேரா நீயே என்ன ரிலீஸ் பண்ணுவ. பாப்போமா? நானு உன்னைய என்ன ப்ரொஃபசர் நீ இன்னும் பழைய தூக்கி உங்க ஊர்ல நீங்க வேணா தெரு பொறுக்கி நாயா இருக்கலாம். நான் எப்படிப்பட்ட பொறுக்கி, எப்படிப்பட்ட ரவுடின்னு தெரியுமா? ரவுடியா? உன்னை பார்த்தா அவ்வளவு சீனெல்லாம் இல்லையே. டான்ஸ் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணவன் நினைச்சிட்டு இருக்கியா? அவங்கள விட நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? ஒரு பேச்சுக்கு தான் டான்ஸ் கிளாஸ், அவ்வளவுதான். ப்ரொஃபசர் மாதிரி அவ்வளவுதான். ஆனா மத்ததெல்லாம் ஆழ்விக்கு நினைச்சியா? பரவாயில்லையே, உன் இன்ட்ரோடக்ஷன் கூட நல்லா தான் இருக்கு. சரி, ஏதோ கதை சொல்ற, சொல்லு கேட்போம். எனக்கும் போர் எடுத்து. நான் கதை சொல்றேன், நீ கேக்குற உட்காந்து. மரியாதை என்ன ரிலீஸ் பண்ணிருப்பாளிக்கோ இல்ல நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையே தினமும் ஆக்கிடுவேன். எப்படி? உன்னை கத்தரிச்சு உன்னை பிரெக்னென்ட் ஆக்கி அதுக்கப்புறம் என் வேலைய முடிச்சுட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அப்புறம் நீ தான் உன் லைஃப்லாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு அழுகணும். எப்படி வசதி? நான் சொல்ற மாதிரி கேக்குறியா இல்ல இப்படிதான் தொனாவாட்டியா திரும்பா இப்படிதான் இருப்பேன் நினைச்சேன்னா இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் பண்ற வேலையெல்லாம் பண்ணிடுவேன்ப்பா. எப்படி வசதி? நீ இப்படிதான் ஏதாவது உளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மச்சானுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுது, நீ அவ்வளோதான். மச்சானுக்கு தெரிஞ்சா நான் ஹேரை பிடுங்கிடுவேன். என்ன ஹேரை பிடுங்குறானான்னு பாக்கல. ஃபர்ஸ்ட் நீ தப்பிக்கிறியான்னு பாப்போமே. என்ன சொல்ற? என் பேச்ச நீ கேக்குறியா இல்ல உன் வாழ்க்கையை கத்துட்டு நீ அழுதுட்டு புலம்பிட்டு இருக்க போறியா? யோசிச்சு முடிவு பண்ணு. உனக்கு டைம் ஸ்டார்ட் நவ். உனக்கு ஸ்டார்ட் டைம். பல்கோவா. ஸோ ஜேகே இந்த மாதிரி டைம்க்கு அந்த மாதிரி பேசிட்டு ஸோ நம்ம ஜேகே என்ன ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தயங்கா என்ன பண்றதே தெரியல. ஸோ ஜேகே என்ன இருக்கோம் 1 2 3 என்ன பண்றது? 4. என்ன அனுப்பலாமா? இல்லை, மச்சான் வந்து கேட்டா அவன் ரொம்ப தப்பா நினைப்பான். மச்சானுக்காக இவனை விடக்கூடாது. 4 மச்சான் மெசேஜ் வர பார்க்க மாட்டானே. சீக்கிரமா வர சொல்லலாம்னு பார்த்தா எங்க போயிட்டான்? ஸோ டைம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ டக்குனு ஜேகே பார்த்துட்டேன். 4. ஐயோ, தயவா பயப்படுறேன்னு தெரியுது, ஆனா வெளியே மட்டும் காட்டிக்காத. ஸோ ஜேகே 5 சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஜேகே டக்குன்னு வந்து டைமை பிடிச்சி லாக் பண்ணி 5 அப்படின்னு அவன் முன்னாடி சொல்ல முன்னாடியே ஸோ ஜேகே 4 சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்காக டைம் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டைம் அவன் டக்குன்னு வந்து ஸோ ஜேகே ஒரு 5 செகண்ட்ல 5 சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து ஓகே சொல்லிடுறான் ஜேகே பார்த்து. 5 ஓகே, பரவாயில்லையே ஓகே சொல்லிட்டேன். ஆனா உனக்கு ஃபோன் டவுஸ்ல ஒரு சின்ன கேப், உனக்கு 4 சொல்லி ஒரு சின்ன கேப் கொடுத்தேன். அப்பவே சொல்லியிருக்கலாம். 5 சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க. ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பல, மீற மாட்டியே. பேச்சு என்ன வச்சுக்கோ, உன் கத்து சரி உன்னோட கருத்து இருக்குல்ல, உன்னோட கருத்து
உனக்கு வேணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்கணும். உனக்கு நீ அப்படி திருநூறா தொண்ணூறா இருந்தேன்னு வச்சுக்கோ, அது மட்டும் இல்ல உன் வாழ்க்கையே ஜஸ்ட் டவுன் வாழ்க்கையா போயிடும். ஓகேவா? சரி. ஜஸ்ட் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சென்னை நீ எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ என்ன அங்கேயே போய் என்ன விட்டுற. புரியுதா? அது என்ன முடியாதா? நீ எங்க இருந்து என்ன கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே போய் என்ன விட்டுற. கொஞ்சம் லேட்டும். புரியுதா? ம் ம் இல்ல முடியாதுனாலும் பரவாயில்ல, நான் கூட போயிருப்பேன். ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து இன்னும் தெரியல, என்னதான் உன்னை வந்து பிடிக்காத மாதிரி இருந்தாலும் நீ பழக்கவாச்சே, என்னோட பழக்கவாச்சே, திட்டணும் மனசு வர மாட்டேன். ஸோ நீ என் கூட ஒரு நாள் டைம் பண்ற என்னது? வீட்டுல, அதெல்லாம் முடியாது. ஒன் டே டைம். கேக்கல? அதெல்லாம் முடியாது. முடியாதா? ஓகே, முடியாதுன்னா ஓகே, முடியாது. ம் அப்போ சரி ஓகே, அப்போ வாழ்க்கைய நான் இப்பவே முடிச்சிடுறேனே. ஸோ ஜேகே இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். ஸோ ஜேகே டக்குன்னு வந்து ஸோ தயங்க ட்ரெஸ்ஸை கொடுத்து லைட்டாக கிளிக்கிற மாதிரி போயிடுறான். ஸோ தயங்கா சரி, செம்ம ஷாக்கா பார்க்குறான். என்ன பண்றாங்க? என்ன இதான் முடியாதுன்னு சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் நீ இருக்கு, நீ எனக்கு சொந்தமானவன். ஓகே, இது பாரு, வேண்டாம். நீ ஓர பண்ற. எனக்கு நீ வேணும், நான் சொல்ற மாதிரி நீ கேட்கலான்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தயன் கிட்டத்தட்ட கோவம் வருது. இது பாரு, நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். நான் உன்னை வீட்டில் கூட ட்ராப் பண்ணுறேன். ஆனால் செகண்ட் கண்டிஷன் மட்டும் என்னால் முடியாது. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒத்துக்கணும். அது வரைக்கும் உன்னை நான் கதற விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகே, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பேபி. ஓகே, ஸோ ஜேகே நம்ம அதை சொல்லிட்டு டக்குன்னு வந்து தயன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ தயனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி வியடாக இருக்கு. அப்படியே ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி வியடா அப்படியே நிற்கிறான். ஸோ தள்ளி தள்ளி போகிறான். ஜேகே முன்னாடி போகிறான். என்ன பேபி என்னாச்சு? இது பாரு, நீ ரொம்ப தப்பு பண்ணுற. என் பக்கத்தில் வராத, அவ்வளோதான். பக்கத்தில் வர்றதுக்கு தானே நான் வரேன், பண்றதுக்கு தானே வரேன். பக்கத்துல வரக்கூடாது, சொல்லக்கூடாது பேபி. கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகே பிடிச்சி கையை ஃபுல்லா லாக் பண்ணிடுறான். ஸோ தயனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றான், அதனால முடியல. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் ஜேகே, செம்மையா ஸ்ட்ராங்கா இருக்கான், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றான். ஆனா ஜேகே கிட்ட வேலைக்கு ஆகல. என்ன பேபி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற? என்னதான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நான் சொல்றதை கேட்டிருந்தேன்னா நேரம் உனக்கு இதெல்லாம் இருந்திருக்குமா? Just a countdown start, baby. You count on. Miss Daddy. Daddy சொல்லி countdown பண்ணி பார்க்கலாம். Mr. Mode பண்ணி பார்க்கலாம். முடியாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் தயங்கிட்ட. ஸோ தயங்கா தள்ளி போன்னு சொன்னேன். முடியாது. நோ 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 வே. ஸோ ஜேகே இந்த மாதிரி
சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான் அந்த நோவே சொல்லிட்டு. ஸோ தையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குனு வந்து ஸோ ஜேகே ஃபுல்லாக லாக் பண்ணிடுறான். டேய் என்ன பண்ற நீனு பேபி? சரி பால்கோவா என்ன பண்ற நீனு? ஏதோ கதறுனா நோவே நீ வென்ட்டு என்ன ஆமா பண்றீங்க? ஸோ ஜேகே இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ பையன் அப்படியே ஜேகே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வச்சுக்கன்னு இருக்காம அப்படியே ஸ்ட்ரகிள் மீனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ பையன் அதெல்லாம் காதலே வாங்கலை. ஸோ ஜேகே சொல்றதெல்லாம் காதலை வாங்காம அப்படியே மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே லஸ்ட் மீனிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜேகேவே. ஸோ ஜேகேக்கே ஒரு மாதிரி ஆகுது. பையன் என்ன பண்ற நீனு? எதுக்கு இப்படிலாம் பார்க்குற? ஆ நான் எதுவுமே பண்ணலையே, நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன். பார்வையே சரியில்லை. ம் ஆ, அது சரி. என்ன ஸோ ஜேகே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து ஸோ ஜிகே பாட்டிலே கை வச்சிடுறான். ஸோ பையன் ஸோ ஜிகேவா அப்படியே செம்ம ஷாக்கு. ஏய் என்ன பண்ற நீனு? ஆ உன் வாய் எப்படி அடக்குறதுன்னு தெரியல, அதான். அதுக்கு அதான் உன் வீக் பாயிண்ட்ல கை வச்சேன். டேய் கையறா. முடியாது, நான் இவ்வளோ தூரம் கெஞ்சினேன், நீ கேட்கவே இல்லை. இப்போ நான் கேட்கணுமா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓ, அப்போ இவ்வளோ நேரம் நீங்க பண்ணதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே திப்பி திணறிட்டு இருக்கான். ஸோ தயம் ஒரு ரிவல்ஸ் கால் பண்ணிட்டு அப்படியா? இவ்வளோ நேரம் தில்லா பேசின, இப்போ என்ன வாய் எப்படியே டைப்ரைட்டர் அடிக்குது? ஏய் அதெல்லாம் நான் வந்து சும்மா தான். ஓ ஆ, இது கூட சும்மா தான். இது 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 அது சொல்லிட்டு ஸோ ஜேகே இந்த மாதிரி சொல்ல வரான். ஆனாலும் சொல்ல பிடிக்கல அவனால. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். ஸோ தயம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கேயே கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்றான். ஸோ ஜேகேக்கா ஒரு மாதிரி ஆகுது. தயம் என்ன பண்றது நீ? ரொம்ப பாவமா இருக்கே. ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குல்ல. சரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஜேகே. ஸோ தயம் அவனுக்கே ஒரு மாதிரியே இருக்கு. ஷோ வேற கத்து சும்மா ஓடிட்டுறானே. ஐயோ ஆனா கையெடு. கண்டிப்பா எடுக்கணுமா? நீ 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 என்கிட்ட முடிய கையறா. இப்போ எதுக்கு தள்ளிவிட்ட? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கால் பண்ணு. உன்கிட்ட பேசினேன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிகே தப்பிக்கணும்னு ட்ரை பண்றான். ஸோ 2 ஸ்டெப்பு தான் 3 ஸ்டெப்பு எடுத்து வச்சிருப்பான். ஸோ ஜிகே என்ன பண்றதுன்னு தெரியல. கை விடுறா. முடியாது. என்ன சும்மா இருந்து என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போற? முடியல. என் பாட்டுக்கு 7 தானே உட்காந்து உங்ககிட்ட சும்மா தானே பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் ஏதோ கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்து அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ண. இப்போ என்ன ஓடுற? நீ 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 தப்பா பிஹேவ் பண்ற. சரியில்லை. நான் போகணும். நீ என்கிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ற. இது உனக்கு நல்லது இல்லை சொல்லிட்டேன். ஆமா, நீ போயிடுவ.
நான் மட்டும் இப்படியே உட்காரணுமா? என் ஷர்ட்டை வேற கிழிச்சிட்ட. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு எங்கே எஸ்கேப் ஆகிற பார்க்குற? அதுக்கு நீ வேற ஷர்ட் வாங்கிக்கோ. போ ஆ ப்ரோ கிட்ட வாங்கிக்கோ. நான் எப்படி போய் வாங்க முடியும் இப்படியே வா? அதுவும் நீ தானே கிழிச்ச, நீயே வாங்கி கொடு. என்ன? நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? நீ தானே கிழிச்ச, அப்போ நீ தான் வாங்கி கொடுக்கணும். அதுவும் எனக்கு பிராண்டட் ஷர்ட்டாக தான் வேணும். இல்ல இல்ல எனக்கு இது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிகே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். ஸோ தயங்கா கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். இதை பாரு, டக்குன்னு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான் ஜிகே. ஸோ தயம் கையவே விட மாட்டேங்கிறான். அவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கான் ஜிகே கைய. ஸோ ஜிகே அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஆனா இன்னும் அதனால சுத்தமா முடியல. செம டயர்டு. எனக்கு இப்போ ஷர்ட்டு வேணும். வேணும்னா போய் எடுத்துக்கோ. நீ என்கிட்ட எது கேட்குற? போ. நீ தானே கிழிச்ச. நான் வேற வீட்டுக்கு போகணும். இப்படியே போக முடியும்? எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அந்த ஆள் வேற தபோதிவோன்னு கத்துவார். எனக்கு தெரியாது. எனக்கு இதே கலரில் இதே ட்ரெஸ்ஸு இப்போ வேணும். ஏன்னா புது ட்ரெஸ் போட்டு போனால் அவர் வேற ரொம்ப பண்ணுவார். அதனால் எனக்கு செலின் பிராண்டில் நல்ல ஷர்ட்டாக நல்ல ஷர்ட் இல்லை, இதே ஷர்ட்டை அதே பிராண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் முடியாது. அப்படின்னா ஒன்று விட முடியாது. அதெல்லாம் முடியாது. நான் வாங்கினா தர மாட்டேன். போ. அப்போ நானும் ஒன்று அனுப்ப மாட்டேன். இல்ல நீ 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 கூட நீ பாண்டியில கூட என்ன நீ தப்பா பிஹேவ் பண்ணல. அவன் தானே நீனு. அதெல்லாம் நான் இல்லையே. இல்ல இல்ல நீதான் 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 பாட்டியில என்ன தப்பா. நான் நீ கூட தான் ஏதோ பண்ணிட்டு இருந்த. நான் அதெல்லாம் கேட்டேனா? என்ன பேசவே தெரியாம அப்படியே திணறிட்டு இருக்கான். அவ்வளவு பயம் அவனுக்கு. இருந்தாலும் பயத்தை வெளியே கட்டிக்காமா அப்படியே எத்தா இருக்கான். தயங்கி தயம் கிட்ட வரான். பின்னாடி பின்னாடி போறான். என்ன இப்ப எது கிட்ட வரா? அதான் சொன்னல ஷர்ட் வேணும்னு. ஷர்ட் வேணும்னா அந்த இருக்காங்க எடுத்து போட்டுக்கோ. எனக்கு அந்த கிழிஞ்ச ஷர்ட்லாம் வேணாம், புது ஷர்ட் தான் வேணும். அதுவும் நைட் ஆயிடுச்சு, எனக்கு வர ரொம்ப குளிருது. நான் மட்டும் எப்படி இப்படியே உட்காடுறது? அதுக்கு அதுக்கு என்ன ஏன் அப்படி பாக்குற? சும்மா இல்ல நீ பேசுறது சரியில்லை. டக்குன்னு வந்து டைம் ஒரு தீரா ஒரு வேகத்துல தள்ளி விட்டுட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த சைடு ஜெம்முன்னு மச்சான் வாடா வாடா சீக்கிரமா இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறா. எஸ்கேப் ஆகணும்ன்ட்டு என்னெல்லாம் பண்றா பாரு. ஏதேதோ பண்றா மச்சான். எனக்கு ஒரு நிமிஷம் கேர் ஆயிடுச்சு. சீக்கிரமா காப்பாத்துறா. என் ஷர்ட்டை வர கிழிச்சிட்டான். மச்சான் நடிக்கிறடா செத்த புடவி தைங்க. என்ன பிளான் பண்ணன்னு எனக்கு தெரியும். ஐயோ டேய், சத்தியமா நான் எதுவுமே பண்ணலடா. என்னடா உன் ஆள் உனக்கு வேணுமா? என்ஜாய்மெண்ட் என்ஜாய். பாடி கார்டு பாஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ். நீங்க 2 பேரும் இருக்கா? ஸோ இந்த வாசலுக்கு யாரும் வராம பார்த்துக்கோங்க. ஓகே அச்சா தைங்க என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். கேக்கா அவ்வளவுதான். என்ஜாய்மெண்டா? எனக்கு புரியல. அப்படின்னு சொல்லிட்டு கத்தரா ஜேகே இந்த சைடு. தயங்கா பின்னாடி வந்து ஃபுல்லா லாக் பண்ணிடுறான். அவ்வளவுதான். ஜேகிக்கு பேச்சு ஊச்சே வரல. அப்படியே நிக்கிறான். மச்சானுக்கு எப்படி தெரிஞ்சது? இவனுக்கு தான் பிடிக்காதே. எப்படி ஓகே சொன்னா? சரி கிடைச்ச வரைக்கும் லாபம். ரவா லட்டு கிடைச்சிருச்சு. மச்சானுக்கு ஒரு தேங்க்ஸ்னு மெசேஜ் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
போட்டாச்சு. இனிமேல் இந்த ஃபோன் தேவையில்ல. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன். ஐயோ, எனக்கு வேற ஃபஸ்ட் டைமு சரியா இருக்கே. ரவா லட்டு முறைக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அந்த ஒரு இடத்துல எங்க நின்னாலும் அதுலயே அங்கேயே நின்றுட்டு ஒரு மாதிரி சில கணக்கா நிக்கிறோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே நிக்கிறோம். சொல்லிக்கே ரவா லட்டு ரியாக்ஷனே காணும். யோ, என்ன சிலையாயிடுச்சானோ? நம்ம பண்ணதில் சிலையாகிற நிலைமைக்கு எதுவும் இல்லையே. உசுறு இருக்கா இல்லையா? எங்க ஹார்ட்டில் கை வச்சு பார்ப்போம். அடிக்குது. உசுரோட தாயா இருக்கா? என்ன ரவா லட்டு பேச்சே காணும். இருக்கியா? ஏய், நீ என்ன பண்ற? நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. இப்பதான் ஆனா அவனை சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். நான் போகணும். அதெல்லாம் முடியாது. வச்சா சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் இப்ப வெளியே போக முடியாது. சுத்தி நம்ம பசங்க இருக்காங்க. அதனால நம்ம இன்னைக்கு இங்கே இருந்துருவோமா? பையன் சொன்னு சொல்லுது. ஏக்கிக்கா அவ்வளவுதான் அள்ளி விடுது. என்னது நீயும் நானும் ஒன்னா இங்கேயா? என்ன கட்டி போக முடியாது. நான் போகணும். எங்க வீட்டுல எல்லாம் தேடுவாங்க. ஓ, வீட்டுல தேடுவாங்களோ? சரி, நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜேக்கு டக்குனு பிடிங்கி கட் பண்ணிடுவான். சுஜேக்கு எப்படியும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் தையே. தயம் ஒரு ஈவல் ஸ்மெல் பண்ணிட்டு முறைக்கிற பரவாயில்ல. மறைக்கும் போது உன் கண்ணு இன்னும் நல்லா அழகா இருக்கு. I like it. அம்மா உனக்கு சொல்லும் போது என்ன ஏதோ சொன்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓ சரி. உனக்கு எப்படி எங்க வீட்டு நம்பர் தெரியும்? உன் ஃபோன்ல இருந்து தான் எடுத்தேன். அது சொல்லிட்டு ஜேகி அப்புறம் தேடுறான். அப்பா இல்ல தேடனா போன காணோம். பேபி, உன் ஃபோன் இங்கே தான் இருக்கு. இதோ பாரு, என் கையில் தான் இருக்கு. அப்புறம் ஃபோனில் லாக் வேற போட்டிருந்தல, அதை இப்படி எடுத்துன்னு யோசிப்பேன். அது கூட டான்ஸ் கிளாஸில் நீ அன்லாக் பண்ணும்போது லாக்கை மெமரைஸ் பண்ணிட்டேன். அது என் மைண்டில் இருந்துச்சு. அதுவும் லாக் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ புது லாக் மாற்றிட்டேன். இனிமேல் நீ அந்த லாக் தான் போடணும். ஓகே? ஃபோன் கொடு அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க பொடுங்குறான். கையாங்க கொடுக்குற மாதிரி இல்ல, கையை எடுத்துக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், ஒழுங்கா போனை கொடுத்துரு. உனக்கு அவ்வளவு சொல்லிட்டேன். கொடுக்கலாம் என்ன பண்ணுவ? உனக்கு கொண்டுருவேன். போனை கொடுறோம் அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க பொடுங்க எவ்வளவு ட்ரை பண்றோம். முடியாது. கையாங்க கொடுக்கவே மாட்டேங்கிறான். அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஓடிலாம் விளையாடுறாங்க சின்ன பிள்ளை மாதிரி. தயங்க ஓடுற ஒரு பக்கம் பின்னாடி ஜெயிக்க ஓடி வரான். குடுறா இப்போதைக்கு நாயே செத்த மோதேவி நீனா நாசமா போவானே குடுறா. என்ன பேபிமா, என்ன போய் செத்த மூதேவின்லாம் சொல்ற? அதெல்லாம் என் மச்சா பாசமா கூப்பிடுறது. நீ அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. நீ வந்து சரிப்பா, பிஞ்சா தச்சிக்கலாம். எதுக்கு தைக்கணும்? நான் உனக்கு பிராண்டட் ஷூவே வாங்கி கொடுத்துருனே. எதுக்கு நீ கஷ்டப்படுற? நீ வந்து இப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஸ்வீட் ஆர்ட்டு, லவ்வரு அப்படிதான் கூப்பிடணும். நீ என்ன செத்த உதவின்ற? பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டு இருக்காங்க சுத்தி சுத்தி. பக்கத்துல சைட்ல ஒரு பெட், அதாவது சின்ன பெட் இருக்கு. அதையும் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே விட்டுறதாவே இல்ல. எங்க போன வாங்கியே ஆகணும், என் போன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தோட்டு போயிட்டு இருக்கோம்.
டே இரா, மூச்சு வாங்குது. நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ஏவா, ஒரு ஃபோனுக்கு இந்த ஓட்டம் வர்றானே. ஏய், போடு. ஐயோ, மறுபடியும் வரானே. ஏய், கொடுக்க எவ்வளோ நேரம் முடியாது. தான் ஓடுறது? எவ்வளோ நேரம் தான் இந்த பெட்டையே சுற்றி சுற்றி ஓடுறது? ஆண்டவா, ஏய், போடுறா பொறுக்கி நாயே, போடுறா. எனக்கு ஏதாவது வழி காட்டக்கூடாதா? கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைய வைக்கிறேன், உனக்கு நியாயமா? ஸோ தயாங்கும் ஸோ ஜேகேவும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஸோ 2 பேருமே டக்குன்னு வந்து ஸோ தயம் இந்த சைடு வரான், ஸோ ஜேகே இந்த சைடு டக்குன்னு வந்துருப்பான். ஸோ டக்குன்னு வந்து 2 பேரும் கால் ஸ்லிப் ஆகி பெட்ல விழுந்துடுறாங்க. வா, வாடா என் செல்லா குட்டி. எவ்வளோ நேரம் தான் ஓட வைப்ப? ஐயோ, ஏவா முடியலடா. ஸோ ஜேகே அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை. ஸோ ஜெக்கிட்ட ஜேகே அதெல்லாம் கேட்கறதே இல்லை. அவன் பேசுறது எதுவுமே கேட்கறது இல்லை. ஸோ அந்த ஃபோனை புண்டிக்கே ஆகணும் ஒரு முடிவு இருக்கான். ஸோ ஜேகே எட்டிக்கிட்டு இருக்கான். இது பேச ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, இவ்வளோ க்ளோஸாக வேற இருக்கானே. ஜங்குக்கா, உனக்கு இப்போ ஃபோன் வேணும்ல? கொடுத்துறேன், என் பர்சனல் விஷயம் அதனால இருக்கு. ப்ளீஸ் கொடுத்துறேன். பர்சனலா? அப்போ அதை நான் பார்த்தே ஆகணுமே. ஏன்டா இவ்வளோ போய் போடுற? அப்படி அதில் என்ன வச்சிருக்க? நான் கொடுக்கணும்னா நீ எனக்கு ஒன்று கொடுக்கணுமே. அப்படியே ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுத்தேன்னா இதை கொடுத்துட்றேன். ஒரு கிஸ்ஸு. பொறாமையிரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எந்திக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஸோ ஜேகே எந்திக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ டைமும் டக்குன்னு வந்து பிடிச்சி ஒரு இழுதான். டக்குன்னு வந்து 2 பேருக்கு டச் ஆகி கிஸ் ஆயிடுது. நான் கொடுக்க மாட்டேன்னா கொடுத்துட்ட. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கா ஜேகே. ஐயோ என் வாங்க, ஐயோ போச்சே போச்சே, ஐயோ என்ன பண்ணுவேன். எதுக்கு இப்போ பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? சாரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே இந்த மாதிரி போகலான்னு நீ ஒரு டக்குன்னு வந்து ஸோ ஜேகே கையை பிடிச்சி அதாவது பெட்டில் தள்ளி விட்டு ஜேகே கையை பிடிச்சி டைம் ஜேகே கையை பிடிச்சி ஸோ பெட்டில் தள்ளி விட்டு இன்னும் ஓவர் ஆயிடும் மேலே. அவ்வளோதான் ஜேகேவா அப்படியே சாமா ஷாக்க பார்த்துட்டு இருக்க டைம் இது. போதும், வாயில் கொசு பழு போதும், வாய் மூடு. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? என்னதா? ஐயோ, என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது கூடவா தெரியாது? ரொம்ப கஷ்டம். சரி, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கழுத மாதிரி வெயிட்டா இருக்கும். அப்படியா? ஆனால் எனக்கு நல்லா இருக்கு. அப்படியே பஞ்சு மெத்த மாதிரி. என்ன பண்ற நீங்க? வெயிட் அண்ட் வாட்ச். எங்க இந்த கையை கட்டி போடுறதுக்கு லாக் வச்சிருந்தனே, எங்க தூக்கி போட்டானுங்க? காணும். ஓ, அங்க இருக்கா? ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஜேகேவா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து எப்படியோ தப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஓவர் நினைச்சுப்பா. டக்குனு வந்து டைம் லாக் பண்ணி சோலி முடிச்சு.
அவுத்து விட்டா நீ ஓடிடுவியே. அப்படின்னா திருப்பி இந்த பெட்டை சுற்றியே ஓடணும். எதுக்கு ரிஸ்க்கு? நம்ம இப்படியே உட்காந்து பேசுவோமா? இந்த பாரு தப்பா பிஹேவ் பண்றது சரியில்லை. ஐயே, எத்தனை வாட்டி ஒரே டைலாக்கு? ஷோ டேய், நல்ல டைலாகும் சொல்லி கொடுங்கடா. விட போறியா? நான் கடிச்சு வச்சிருவேன். எனக்கு ஓகே, நீ வேணா கடிச்சிக்கோ. அதுக்கு முன்னாடி ஏதோ பர்சனலாக இருக்குன்னு சொன்னல, அது என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை இல்லை, நம்ம ஒன்றாவே பார்ப்போம். இந்த மாதிரி ஜேகே ஃபோனை எடுத்து ஸோ தயாவை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. என்னடா அதெல்லாம்? என்ன இந்த ஃபோனில் பண்ணி வச்சிருக்கே, அதெல்லாம் என்னென்ன? பர்சனல்னு சொன்னியே, அதெல்லாம் இதுதானா? ஐயோ, முடியாது. படம் நல்லா இருக்கு, நான் ஃபுல்லாக பார்த்துட்டே கொடுக்குறேன். முடியாது. ஐயோ, அப்படின்னு சொல்லிட்டு தயான் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு வந்து தயம் கொஞ்ச நேரத்துல அது ஃபோன் ஜேஜேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபோனு கொடுக்க போறேன் என்ன வேணும்? இரு, இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கேன்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஓ, சைல்ட்ஹுட் ஃபோட்டோக்கு தனி ஃபோல்டரா? சரி, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது. தயாங்கு கண்ட்ரோலு. ஐயே, என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் லாலிபாப்பு கழுவுற மாதிரி எப்போ பாரு ஃபோனுன்னு. இந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்கோ தெரில, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். இந்த புடி உன் ஃபோனை. லாக்கை தான் நான் மாற்றிட்டேனே, அதனால் நீ அன்லாக்கும் பண்ண முடியாது. இந்தா வச்சுக்கோ. ஆமாம் ஆமாம், அப்படிதான். ஸோ ஜேகே ஃபோனை வாங்கிட்டு ஸோ அப்படியே செக் பண்ணி பார்க்குறோம், முக்கியமானது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அப்போதான் ஜேகேக்கு உயிரே வருது. அப்பாடா இருக்குது, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டுறான். அதாவது பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தயம் ஜேகே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்ன ரிலேஷனே சரியில்லையே அப்படின்னு நோட் பண்ணிடுறான். என்ன இவ்வளோ நேரம் வேணாண்ணா, இப்போ ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கு. என்ன இருக்கும்? சரி பார்ப்போம். ரவா லட்டு ஒன்றும் செல்லம்மா ரவா லட்டுன்னு கூப்பிட்டேன். நல்லா இருக்குல்ல? இன்னும் இப்படி துப்புறான், பரவாயில்ல. ஸோ தயம் அங்கே இங்கே கைய வைக்க ஸோ எப்படியாவது பிளான் பண்ணி இந்த ஃபோனை எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிடிக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ என்ன பண்ற? நீனு கை எடு. அது சும்மா தான், குளிர்தில்ல, அதனால தான் அப்படி உட்காந்துருக்கேன். பெட்ஷீட்டை காணும், ஒருவேளை நீ தான் அது மேலே படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கே கொஞ்சம் தள்ளு, நான் பெட்ஷீட்டை தேடுறேன். ஹலோ வெயிட், நானே எந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே எந்திக்கிறான். கரெக்டா அவன் பாக்கெட்ல இருந்து ஃபோன் விழுந்துருது பெட்ல. சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டான். பெட்ஷீட் கிடச்சிருச்சு. எனக்கு பின்னாடி தான் இருக்குது, நான் தான் தெரியாமல் அங்கே நினச்சிட்டேன். நீ படுத்துக்கோ.
நான் அப்படியே இந்த பக்கமாக நடுவில் பில்லோ வச்சு படுத்துக்கிறேன். அது சொல்லிட்டு ஸோ ஜேகே படுத்து தூங்கிடுறான். ஸோ என் பையன் சாரி ஜேகே படுத்து தூங்கிடுறான். ஸோ சைடில் ஸோ முன்னாடி தலை வந்த பொண்ணுக்கு 2 பேத்துக்கும் நடுவில். ஸோ பையன் இந்த சைடு ஓரமா அந்த சைடு வந்துட்டு ஃபோன் வந்து திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் செம்ம ஷாக்கு. என்னது இது கொய்யால? ஸோ தயம் ரொம்ப ஷாக்கு. ஏன்னா எதுனால ஷாக் ஆயிருப்பானோ. ஸோ தயம் அவன் ஃபோட்டோ அவன் பண்ற அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிற அந்த இது எல்லாமே இருக்கு. அதை பார்த்தோம்னா தயவுக்கு என்ன ஒண்ணுமே புரியல. சவுண்ட் ஷாக்கு. என்னது இது? இது ப்ராக்டிஸ் ரூமில் நான் ஷர்ட் ரிமூவ் பண்ணது. நல்ல வேலை ஷர்ட்டோடு தான் எடுத்திருக்கேன். ஆனால் அடுத்திருக்க பிக்கெல்லாம் எப்போ எடுத்தான்? இதெல்லாம் வீட்டில் நடந்ததாச்சே. இது எப்படி இவன் கையில் எப்படி வந்திருக்கும்? இது தெரிஞ்சுக்கலாம் எனக்கு மண்டையை வெடிச்சிருமே. இவன் வாயாலே சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? பேசாமல் ஏதாவது வாயில் ஊற்றி விட்டுடலாமா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இவன் எதுக்கு என் ஃபோட்டோ வச்சுருக்கான்? ஒரு குழப்பமாக இருக்கே. ஐயோ மச்சான் எங்கடா இருக்க? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வழியும் வச்சுட்டு ஜேகே போனை வச்சுட்டு ஸோ தயம் இந்த மாதிரி ஜேகே போனை வச்சுட்டு குழப்பிட்டு நிற்கிறான். கரெக்டா அந்த சைடு ஜம்மன் போயிருப்பான். டக்குனு வந்து ஜம்மன் பார்த்துட்டு என்ன நானும் சுத்தமா புலம்பிட்டு நிற்கிறான் மயிலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜம்மன் கூப்பிடுறான். தயம் சத்தம் உதவி மச்சான் என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. என்னமோ உன் கத்தரிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அதை விட பெருசா ஒண்ணு நடந்துச்சுடா. என்னடா நடந்துச்சு? நீயே பாரு. ஸோ தயம் இந்த மாதிரி ஜெம்மட்ட ஃபோனை கொடுக்குறான். ஸோ சாயா அப்படியே ஒரு மாதிரியா ஜெம்மனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ தயம் ஜெம்மட்ட ஃபோனை கொடுத்தானா. ஸோ ஜெம்மனும் என்னடா எல்லாம் வீட்டுக்கு போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. சமோசாக்கு விழுந்து விட்டு சிரிக்கிறான். என்னடா அது நீ மெசேஜ் பண்றது எவன்டா இது பிடிச்சது? இல்ல இவன் தான். எவன்? தோ ஒன்னும் தெரியாதவன் மாதிரி படுத்திருக்கான் பாரு. ஓஹோ சைக்கிள் கேப்ல வேலை பார்த்துருக்கான். அது கூட பரவாயில்லடா. டான்ஸ் கிளாஸு என் வீட்டில் நடந்ததெல்லாம் ஃபோட்டோவாக இருக்குது. போச்சு. நான் இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின என் மானம் போச்சு. வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஸோ தயம் என்னென்ன பண்ணியிருப்பானோ. ஸோ ஒரு ரெஸ்ட் ரூம்ல குளிக்கிறது. ஸோ ரெஸ்ட் ரூம்ல டவல்ல இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. ஸோ அவன் லிப்ஸை ஒரு மாதிரி லைக் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ. அவன் லிப்ஸை ஒரு மாதிரியா லிக் பண்ண ஃபோட்டோ. அவன் டைம் ஒரு மாதிரியா ஒரு ஸ்லீப்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அவன் எல்லாமே ஒரு பிக்க பாத்திட்டு இருக்கான். ஸோ தயவு மதியே என்னடா பாக்குற இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட அவனுக்கு டக்குனு போன புடிங்கிட்டான் ஜிம்மிட்டு. என்னடா இப்படி ஊத்து பார்த்துட்டு இருக்க? அங்க என்னடா இருக்குது? போன கூட ஏன்டா புடுங்கண்ணா மயிரி? இதெல்லாம் இவன் எப்படிடா எடுத்தான்? என் ரூம்குள்ள யாருமே இல்லையே. ஆடு தானா வந்து சிக்குது. மச்சான் எப்படா நடந்துச்சு? ஒருவேளை ஏதாவது சீக்கிரட்டா சின்ன கேமரா ஏதாவது வச்சிருப்பானோ? குளிக்கல இருந்து டவுசர் போடுறதுக்கு சிரிக்காதடா. இது குளிக்க வந்துட்டு பேண்ட் போடுறதுக்கு வரைக்கும் ஃபுல்லா டீட்டெயிலா வச்சிருக்கான். அதை பத்தி
அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இவன் எப்படிடா என் வீட்டுக்குள்ளே வர முடியும்? எங்கள் அப்பா தான் அவ்வளோ செக்யூரிட்டி போட்டிருக்கான். அதுவும் தாண்டி பாத்ரூம் வரைக்கும்னா எப்பட்றா இவனுக்கு கேமரா ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பானோ? அது அவன்கிட்டே போய் எழுதிக்கணும். அதான் சொல்ல மாட்டான். ஆனால் அவனே சொல்ல வைக்கணும். அதுக்கு ஏதாவது பிளான் சொல்கிறான் மச்சான். என் மானம் போயிட போகுது. அதை நீயே பார்த்துக்கோ. உன் பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணு. டே 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 இவன் போயிடுவான் கையில சொல்லிட்டு தயாங்கா என்ன பண்றது பொழப்பிட்டு உட்காந்துருக்கான். ஐயோ இவெல்லாம் ஒரு சோல்மெட்டு. ஒரு பிரச்சனை வந்தால் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். நாசமாக போகிறவன் நான் தான் பண்ணணும் போலயே. எங்கே அந்த பாட்டில்? இதோ இருக்கு. இதுதான் ஒரே வழி. இதை ஊற்றிட வேண்டியதான். இவன் எப்படி எழுப்புறது? வாய் திறந்து நம்மளே ஊற்றிடுவோம். அவனே மாட்டினடா. எனக்கே தெரியாம இதெல்லாமா எடுத்து வச்சிருக்க? இருடா உனக்கு இருக்கு. ஊற்றிட்டேன் குடிக்கிறான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அப்போ அதுக்கப்புறம் அவனே உளருவான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கான். அப்புறம் பார்த்தா கேக்கு இன்னும் எந்திக்கல. தயக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் இவ்வளோ ஊற்றி கொடுத்துருக்கான், இன்னும் அவன் எந்திக்கல. அடே டே எந்திரா, சீக்கிரமா சொல்லுடா. என் மானம் போயிடும்டா. இதெல்லாம் ஏதாவது பொண்ணுங்க பார்த்தாங்கன்னா என் மானம் என்ன ஆகுறது? ஐயோ, இதெல்லாம் இவன் ஏன் ஃபோனில் வச்சுருக்கான்? நானே புரியலையே. திரும்பவும் தயம் அவ்வளோ குழப்பத்தோட ஜேகே போனை எடுத்து பாக்குறான். பார்த்தா முன்னாடி ப்ரொஃபைல் போட்டோ தயம் போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்துட்டு பையனுக்கு இன்னும் புரியல. ஃபுல்லா பிக்சர் போட்டோஸ் பிக்சர் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. தயனுக்கு பார்க்க அப்படியே ஜேகே பாக்குறான், அவன் போனை பாக்குறான். ஜேகே பாக்குறான், போனை பாக்குறான். அப்படிதான் இருக்கான் தயம். ஐயோ எனக்கு அப்படியே மண்டியே பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன இது? வால்பேப்பரு, லாக் ஸ்க்ரீனு, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, வாட்ஸ்அப் ப்ரொஃபைலு, இன்ஸ்டா ப்ரொஃபைல் எல்லாத்துலேயும் ஏன் ஃபோட்டோவா? அதுவும் இதெல்லாம் நம்ம வீட்டில் இந்த ஃபோட்டோலாம் இல்லையே. அப்புறம் எப்படி இந்த ஃபோட்டோ? அதுவும் இதெல்லாம் 3 இயர்ஸ் முன்னாடி உள்ள ஃபோட்டோ ஆச்சே. ஐயோ மண்டை வெடிச்சிடும் போல இருக்கே. சொல்லி தொலையா இல்லையா பண்ணுறது? அதுவும் வீடியோ இதெல்லாம் நான் எங்கெல்லாம் போனேன்னு எப்படி தெரிஞ்சுது? ஸோ சேட். என்ன ரொம்ப குழப்புறாங்களே. முடியலடா சாமி, தலையே சுத்துது. வரணும். இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன். அப்படியே புலம்பிட்டே வந்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில விடியுது. மறுநாள் காலையில விடியுது. ஜெயிக்கிறான் எழுதிக்கிறான். எங்க இருக்கோம்? என்னது புதுசா இருக்குது அதெல்லாம்? எங்க இருக்கோம்? சொல்லிட்டு சைக்கிள் திரும்பி பார்க்கலாம். பார்த்தா டைம் அவ்வளோ கியூட்டா தூங்கிட்டு இருக்கான். ஜிகே அப்படியே வச்சக்கண்ணே இருக்காங்க. டைங்க தான் பார்த்துட்டு இருக்கான். ஏய் பால்கோ, செல்ல பால்கோ என்ன பண்ணுது? செல்ல பால்கோ இங்க என்ன பண்ணுது? பக்கத்துல அதிசயமா இருக்கு. அப்படின்னு கன்ஃபியூஷனா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த சைடு தனியாக வந்துச்சாரா? எங்க இங்க இன்னொன்னு காணும். ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ ஒருவேளை அதெல்லாம் நெட்டில் போட்டு விட்டானா என் மானம் என்ன ஆகுறது? எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். எங்க? அப்பா இங்கே தான் இருக்கானா? ஒரு நிமிஷம் சரியா போயிடுச்சு. ஐயோ புலம்பிட்டே உட்காந்துருக்கான் பெட்டில. கொஞ்ச நேரத்துல சீக்கே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே தலையை தாட்டிட்டு செம்ம வெட்ட ஆறு தாயங்க போய் வந்துட்டு பான பாக்குறோம். நம்ம ரவாலட்டா இது இவ்வளோ அழகா இருக்கு.
ஆனால் அவன்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது? எப்படி இதெல்லாம் வந்துச்சு? ஐயோ, எனக்கு மண்டையே வெடிச்சோம் போல இருக்கே. கேட்கலாமா வேணாமா? என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஐயோ வரானே. ஸோ தூங்குற மாதிரி டைம் இந்த மாதிரி டைமை பார்த்துட்டு குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். நம்ம டைமுக்கு ஒன்றுமே புரியல. டார்லிங்கா? ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. ஓகே, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு டைம்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண போயிடுறான். ஸோ டைமுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே குழப்பத்தோட போயிட்டு என்னது டார்லிங்கா? நேற்றுக்கு வரைக்கும் செத்த முதவினா இன்னைக்கு என்ன காலையில் டார்லிங்கிறாங்க. ஐயோ, ஏற்கனவே நான் குழம்பு போயிருக்கேன், இன்னும் குழப்பறானுங்களே. ஸோ கரெக்டாக நம்ம ஜம்மன் ஜேகே மச்சான் ஜேகே டேய் வரேன்டா நாடா ஏய் பாத்தீங்களா எல்லாம் கரெக்டா பிளான் படி என்ன நினைச்சு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மனும் ஜேகேவும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ தையக்கும் உனக்கு புரியல. டே துரோகி, நீயம்மா இருறா ஒன்று. எங்க அது இந்த மாட்டினியா? உனக்கு இன்னைக்கு இருக்குடா சோல்மேட்டாடே. நீ என்னையே மாட்டி விடுறியா? இது ஒன்று. ஸோ ஜிம்மனும் ஜேகேவும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே நான் ஜிம்மன்ட்ட பேசிட்டு இருக்கான். அச்சா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தான். ஏய் நீ உயிரெலாம் நம்பண்டா. நான் உனக்காக இது கூட பண்ணல. நான் இப்படுறான் பாரு என்னாலும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு. ஓகே, அவன் எதிர்த்தானா இல்லையா அந்த செத்த முடிவு? அவன் இன்னும் இன்னைக்குல அவன் குழப்பத்துல இருக்கான் போல. செம்ம குழப்பத்துல இருக்கான். மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னா நினைக்கிட்டு ஒண்ணுமே புரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஓ சார் அவ்வளவு குழப்பத்துல இருக்குண்ணா. இருக்கணும். சரி மச்சான் போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன். ஸோ தயம் இந்த மாதிரி ஜிம்மினை கூப்பிடுறான் டேன்ட்டு. ஸோ ஜம்மனும் அண்ட் ஜெய்கேவும் பாக்குறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கவும் பாக்குறான். ஸோ ஜிம்மன் ஐயோ கஷ்டமா மாட்டிக்கணும். என்ன மச்சான் சொல்மிட்டு சொத்த முதலி கொஞ்சம் இங்க வாயேன். ஐயோ மச்சான் இதுக்குடா போ அவனுக்கு வளர்த்து கட்ட போறான். ஏய் இதெல்லாம் கோத்து விட்டு நினைக்கப்பா. கொஞ்சம் பேர் காப்பாத்துடா. நீ அங்க இப்போ ஜேகே அவன் வாலிக்கு போயிடுறான். ஜெமினிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க வா இங்க வா. இல்ல நீ இங்க வா. நான் வரமாட்டேன், நீதான் வரணும். நீ இங்க வா. இல்ல நான் வரமாட்டேன், நீ இங்க வா. யார் வந்தாலும் அடி வாங்க போறது நீதான். அடியா மச்சான் சொல்ல மாட்டேன். இது நல்லது இல்ல. இது ஜேகே பிளான் தான். சோ இது நாங்க சும்மா பிளான் பண்ணோம் அவ்வளவுதான். கூடவே இருந்து என்னையே மாட்டி விட்டல. சரி, என்னோட பிக்கு அந்த வீடியோஸ்லாம் எப்படி அங்கே போச்சு சொல். எனக்கு போய் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜேகே குறந்து தயங்கா போய் பாக்குறான். ஏன் டார்லிங் கண்டிப்பா தெரியணுமா? ஐயோ இவனா? மச்சான் ஜேகே நீயே பாத்துக்கூட உன் சம்மதின. நான் போயிட்டு வரேன். பாய் பாய் மச்சான் தயங்கா என்ஜாய் அப்படி சொல்லிட்டு ஜேகே அடியே தயங்கெல்லாம் வச்சதுன்னு இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கான். தயங்கா அண்ணு விடுது. ஐயோ பார்வையே சரியில்லை. என்ன பண்ண போறேனோ? அது அது ஒன்றும் இல்லை சும்மா தான். எப்படி இந்த மாதிரி போட்டோ எப்படி இந்த மாதிரி வீடியோ அப்படிதானே? இல்லை இருக்காது. ஆமா இல்லை ஆமா
நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல பொழப்பிட்டு இருக்கான். ஆமா இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். ஜேகே நாடாலே என்னாச்சு? என்ன இப்போ உனக்கு தெரியும் அதுதானே. இப்போ நீ எனக்கு அடுத்தனது உன்னை திட்டினது எல்லாம் என் பிளான் தான். ஆக்சுவலி பார்த்தா என்ன அவன் கடத்திட்டு இருந்தான். என்ன கடத்தினா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சின்ன ஒரு மேஜிக். ஆனா நீ எவ்வளவு டைப்ல நல்லா தெரிஞ்சு எனக்காக அவ்வளோ சண்டை போட்டியாமே. வேண்டாம் ஜேகே தூக்க வேணாம் சொல்லு நைவி அப்படி இப்படிலாம் என்னமோ ஃப்ரெண்டை போட்டு எச்ச கலந்த மாதிரி பேசுனியாமே கோவத்துல. அப்படியா? ஆமா. ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நீ பதட்ட மாறுது எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ புரிஞ்சிருக்கு என் மேல எவ்வளோ அது. ஆனா ஆக்சுவலி பார்த்தா ஒன்னதான் நான் கடத்த சொல்லியிருக்கேன். ஏன்னா நீ தானே புதுசு. புதுசா இந்த கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் டான்ஸ் இது கூட சும்மா நான் ஒன்றும் கிளாஸ் டான்ஸ்லாம் கிடையாது. நான் வெறும் டான்ஸர் மட்டும் தான். புரியுதா? மாஸ்டர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பேச்சுக்கு ஒரு சின்ன வார்த்தைக்கிட்ட நடிக்க சொன்னேன். அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜெயிக்க எல்லாமே சொல்லிடுறான். ஸோ டைம் ஃபுல்லாக இப்போதான் புரியுது. என்ன சொல்கிற? அப்போது என்னோட 4 years 3 years முன்னாடி உள்ள ஃபோட்டோலாம் உனக்கு எப்படியோ கிடச்சிது? நான் நேற்று தான் ஒன்று பார்த்தேன், அதுவும் அந்த டான்ஸ் கிளாஸில். ஆமாம். அப்புறம் எப்படி இந்த ஃபோட்டோஸ் வந்துச்சு? என்ன ரொம்ப கன்ஃபியூஷனா? போக போக உனக்கே புரியும். ஸோ தயம் இந்த மாதிரி அவங்க கன்ஃபியூஷன் அவங்க ஜெயிக்கே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜெயிக்கே டக்குன்னு ஒன்று தயங்கிட்ட 2 ஸ்டெப் எடுத்துதான் முன்னாடி போயிருக்கோம். டக்குன்னு ஒன்று ஜெயிக்கே பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம்னா ஸோ ஜெயிக்கே திறந்து விட்டது எவ்வளோ சத்தம் முனையும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்பு திரும்பிட்டு என்னடா பாஸ் ஒரு சின்ன வேலை இருக்கு வரீங்களா, உங்களை வெயிட்டர் கூப்பிடுறாரு, அதாவது வின்னர் வெயிட்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஸ்டெப்பு தான் அடுத்து வச்சிருப்பான். ஸோ டைம் பின்னாடி போவான். ஸோ ஜேகே முன்னாடி வரான். ஸோ டைமுக்கு லைட்டாக அழுவே விடுது டக்குன்னு வந்து ஸோ பாடிகார்ட் ஸோ ஜேகேவை கூப்பிடுறாங்க. பாஸ் ஜேகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம்னா ஸோ ஜேகே செம கடுப்பாயிட்டான். ஐயோ இவங்க வேற வேலையே இல்லை, பார்த்தான் அங்கிட்ட போகும்போதுலாம் நெய்யின்னு வருவாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்புல கோவத்துல திரும்பி பார்த்துட்டு என்னடா வேணும்? பாஸ் ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கோங்க, உங்களை பக்கம் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாடிகார்ட் இந்த மாதிரி ஜெயிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் இந்த வேற வேலையே இல்லை இவங்களுக்கெல்லாம், எந்த நேரத்துல வரணுன்னே தெரியாம நேரம் கண்ட நேரத்துல வர்றாங்க. சரிடா வர்றேன்னு சொல்லிட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்ட் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ பாடிகார்ட் போயிடுறான். ஸோ ஜேகே கைங்க பார்த்துட்டு பிபி விட்டு நான் எடுத்து போயிட்டு வந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே கிளம்பி போயிடுறான். ஸோ ஜேகே போனதுக்கு அப்புறம் தான் டைம் வந்தது. போயிட்டானா? இருந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வராதே. அந்த ஆளை பாக்குறான், அந்த பார்ட்னர் ஆளை பாக்குறான். பார்த்தோன்னே செம்ம காண்டாது, அவ்வளோ கோவம் வருது. அப்படியே நிறைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். செம்ம ஷாக்கு ஜேகேக்கு.